ஐடியாஸ் நான் உங்க பிரசன்யா. இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான மனிதர், அதாவது சட்ட மேதை, ஒடுக்கப்பட்ட அனைத்து சமூகத்திற்குமான ஒரே குரல், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் 1891ல மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய மோன்ற பகுதியில பிறந்தாரு. அவங்க அப்பா ராணுவத்துல சுபேதார்ன்ற ஒரு பதவியில இருந்தாரு. சுபேதார்ன்றது பிரிட்டிஷ் இந்தியால இந்தியர்களுக்கு ராணுவத்துல கிடைக்கக்கூடிய உயரிய பதவி. பட் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அவங்களோட ஆரம்ப பதவியே அதுதான். இது பிரிட்டிஷ் கொடுமையில ஒண்ணு. ஸோ அப்பா ஒரு ராணுவ அதிகாரின்றனால இவர் ஸ்கூல்ல போய் படிக்க சப்போர்ட்லாம் இருந்துச்சு. பட் இவர் ஒடுக்கப்பட்ட ஜாதியில பிறந்ததுனால ஸ்கூல்ல அவர் ஃபேஸ் பண்ண அவமானங்கள் ரொம்பவே அதிகம். மற்ற மாணவர்கள் மாறி சேர்லயோ பெஞ்ச்லயோ உட்கார முடியாது. கீழே தான் ஒரு ஓரமா உட்காரணும். இல்லைனா கிளாஸ் ரூமுக்கு வெளியில நின்று தான் பாடத்தை கவனிக்கணும். உட்கார கோணிப்பை, அதாவது சாக்கு, தண்ணி அவங்க தான் கொண்டு வரணும். தண்ணி கொண்டு வரலனா ஸ்கூல்ல இருக்க பியூன் வந்து தண்ணியை கீழே ஊற்றுவாங்க. கையை வச்சு குடிச்சுக்கணும். கீழே சிந்துனா அவங்க தான் துடைக்கணும். ஒருவேளை அந்த பியூன் லீவுனா தண்ணியே குடிக்காம தான் இருக்கணும். பாடத்துல எதுவும் சந்தேகனாலும் இவங்க கேட்டா நிறைய ஆசிரியர்கள் சொல்லவும் மாட்டாங்களாம். இந்த அவமானத்தெல்லாம் சகிச்சு தான் அம்பேத்கர் படிச்சாரு. நெக்ஸ்ட் அவரோட டிகிரி மும்பைல எல்பின்ஸ்டோன் காலேஜ்ல படிச்சாரு. இதுல என்ன சிறப்புனா தாழ்த்தப்பட்டவர்கள்ல முதலா இந்த கல்லூரியில படிக்கும் வாய்ப்பு பெற்றவர் அம்பேத்கர். இது முக்கியமான மைல்கல். நெக்ஸ்ட் அமெரிக்கால இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியில எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்க போனாரு. இப்போ நம்ம வெளிநாட்டுல போய் படிக்கணும்னா ஒரு சில இன்ஸ்டியூட் ட்ரஸ்ட்ல எல்லாம் நமக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, கல்வி உதவித்தொகை. அந்த மாதிரி அப்போ பரோடா மன்னர் அவருக்கு உதவுனாரு. அதுவும் அக்ரிமெண்ட் போட்டு தான். அதன்படி படிச்சுட்டு திரும்ப வந்து பரோடா மன்னர் அரண்மனையில ஒர்க் பண்ணணும். அதான் அந்த அக்ரிமெண்ட். கொலம்பியால அவர் படிக்கும்போது தன்னோட ஆய்வு கட்டுரையா ஏன்ஷியன் இந்தியன் காமர்ஸ், அதாவது பழைய இந்திய வர்த்தகத்தை பத்தி எழுதியிருந்தாரு. அது அங்க ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் 1915லயே கொலம்பியா யூனிவர்சிட்டியில எம்ஏ முடிச்சுட்டு 1916ல லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல போய் படிக்க ஜாயின் பண்ணுவாரு. பட் உதவித்தொகை கெடு முடிஞ்சதுனால ரிட்டர்ன் வந்து பரோடா மன்னர்கிட்டயே வேலை செய்வாரு. பட் அங்கேயும் படிப்புக்கு மரியாதை கொடுக்காம ஒடுக்கப்பட்ட இனம்னு ரொம்பவே அவமானப்படுத்தப்படுவாரு. அதனால அந்த வேலையை வேணான்னு விட்டுட்டு வந்து மேற்படிப்புக்காக ஒரு சாதாரண வேலையில சேர்ந்து பணத்தை சேர்த்துட்டு திரும்பவும் போய் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல அவர் ஆசைப்பட்ட மாதிரி படிச்சுட்டு வருவாரு. அங்க அவர் சப்மிட் பண்ண ஆய்வு கட்டுரை ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன், அதாவது நம்ம யூஸ் பண்ற ருப்பி பணத்தோட வரலாற்றை பத்தி எழுதியிருப்பாரு. ரொம்பவே இன்டெலெக்சுவலான தீசிஸ் அது. இதோட இன்ஸ்பிரேஷன்ல தான் பின்னாடி பிரிட்டிஷ் வங்கிகளை கட்டமைக்கக்கூடிய ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்கை உருவாக்குனாங்க. ஸோ ஆர்பிஐன்றது அம்பேத்கரின் ஆய்வு கட்டுரையோட பிரதிபலிப்பு, திறமையின் வெளிப்பாடு. படிப்புல இவ்வளோ திறமையா இருந்த இவருக்கு ஹைதராபாத் நிசாம் கிட்டேயே ஒர்க் பண்ற ஆஃபர் வரும். பட் அவர் அதை அக்செப்ட் பண்ணல. காரணம் அவரோட எண்ணம் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகணும்னு இல்லை, இந்த சமுதாயத்துல ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக ஏதாவது பண்ணணும்ன்ற வெறி. குறிப்பா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு படிக்க போனப்பவே அவருக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சது. இந்தியாவில் அவர் படிக்கிறதுக்கு கூட எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சாரு. பட் அங்க ஸ்கின் டிஸ்கிரிமினேஷனை தவிர வேற எதுவும் இல்லை. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாரு. இதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம். 1924ல் பகிஷ்கிருத் ஹிட்சரணி சபா, தீண்டாமை ஒழிப்பு பொதுநல சபை ஆரம்பிப்பாரு. அதோட தலைப்பு எஜுகேட், ஆர்கனைஸ் அண்ட் அஜிடேட், அதாவது கற்பி, ஒன்று திரட்டு, போராடு. இது நீ கத்துக்கன்னு சொல்லல, கத்துக்குடு, ஒன்னு சேரு, போராடு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கும் பல தலைவர்கள் மேடை பேச்சுல கூட அம்பேத்கர் பத்தி பேசும்போது இந்த வாக்கியத்தை பெருமையா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 1927ல் மகத் சத்தியாகிரகா பண்ணியிருப்பாரு. அதாவது தலித் மக்களை தொடவே கூடாதுன்னு சொன்ன ஒரு குளத்துல இருக்க தண்ணியை குடிக்க வச்சு புரட்சி பண்ணியிருப்பாரு. அதே டைம்ல 2000 வருஷம் பழமைன்னு சொல்லப்படுற மனு தர்மத்தை எரிச்சிருப்பாரு. 1930ல் தந்தை பெரியார் மாதிரி டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட், அதாவது நாசிக்ல கலராம்ன்ற கோயில்ல தலித் மக்களை உள்ள போக வச்சிருப்பாரு. அடுத்து அவரோட அரசியல் ஈடுபாடு. 1930ல் ஃபவுண்டர் டிப்ரெஸ்டு கிளாஸ் ஃபெடரேஷன், அதாவது பட்டியலின சமூக கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருப்பாரு. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்த டைம். 1930, 31, 32 இந்த 3 வருஷமும் நடந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டவர் அம்பேத்கர் மட்டும்தான். இதில் செப்பரேட் எலக்ட்ரேட்டை டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது எஸ்சி எஸ்டிக்குன்னு தனி தொகுதி வேணும், அதில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தான் நிற்கணும், எஸ்சி எஸ்டி பீப்புள் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ பிரிட்டிஷ் பிரசிடெண்ட்டாக இருந்த ராம்சே மெக்டொனால்டு இந்த வகுப்புவாத இடஒதுக்கீட 1932ல் கொடுத்திருப்பாரு. இந்த டைம்ல தான் காந்திக்கும் இவருக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வரும். 1931லயே காந்தியை ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் மீட் பண்ணியிருப்பாரு. ஜஸ்ட் அம்பேத்கர் போய் பார்த்துட்டு வந்திருப்பாரு. இப்போ 1932ல் கம்யூனல் அவார்டு கொடுத்ததை எதிர்த்து காந்தி உண்ணாவிரதம் இருப்பாரு. அதுவும் அந்த டைம்ல அவரு பூனா ஜெயிலில் இருப்பாரு. அங்கேயே உண்ணாவிரதமும் இருப்பாரு. ஸோ மற்ற தலைவர்கள்லாம் எப்படியாச்சும் அவரை சமாதானப்படுத்துங்கன்னு சொல்ல அம்பேத்கர் பூனா ஜெயிலில் போய் காந்தி கிட்ட பேசுவாரு. காந்திக்கு எப்பயுமே ஒரே விஷயம் தாங்க, இந்தியாவில் பிரிவினைன்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது, எஸ்சி எஸ்டிக்கு தனி தொகுதி கொடுத்தாலே அவங்க தனித்து இருக்க மாதிரி இருக்கும், ஸோ பிரிவினை வேணான்னு சொல்வாரு. அம்பேத்கரும் எவ்வளவோ பேசி பார்ப்பாரு. ஃபைனலாக இந்த கம்யூனல் அவார்ட் வேணான்னு ஒத்துப்பாரு அம்பேத்கர். பட் அதுக்கு பதிலாக கொண்டு வந்தது தான் இந்த ரிசர்வேஷன்.
கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கும். அதாவது நம்ம எக்ஸாம் எழுதும்போது பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டின்னு இருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு காந்தியை ஒத்துக்க வைப்பாரு. 1936ல் சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கு அடுத்த வருஷமே நடந்த மாகாண தேர்தலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஓரளவுக்கு நல்ல வாக்குகளையும் பெறுவார். நெக்ஸ்ட் 1942ல் குவிட் இந்தியா வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடந்தப்ப அனைத்து இந்திய பட்டியலின சமூக கூட்டமைப்பை ஆரம்பிச்சிருப்பாரு. இந்தியாலையும் அது சுதந்திர போராட்ட காலம். செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். தென் 1947ல் இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்போம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டரா நேரு அப்பாயிண்ட் பண்ணது அம்பேத்கரை தான். இதை சஜஸ்ட் பண்ணதும் காந்தி தான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், வேர்ல்ட்லேயே லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதினது அம்பேத்கர். வரைவு குழு தலைவராகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் கான்ஸ்டியூஷன் எழுதி மக்களாட்சி நடத்திடுவீங்களான்னு பல நாடுகள் நினச்சப்ப உலக நாடுகளை வியக்கும் அளவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த நம் சட்ட மேதைக்கு நம்ம எப்பவுமே தலை வணங்கணும். நெக்ஸ்ட் 1955ல் பாரதிய பௌத்த மகாசபையை ஆரம்பித்து 1956ல் நாக்பூர் மாநாட்டில் 5 லட்சம் பேரை புத்த மதத்தில் சேர வச்சிருப்பாரு. அதாவது 5 லட்சம் பேரும் ஆல்ரெடி இருந்த மதத்தை வேணான்னு உதறிட்டு வெளியில் வந்திருப்பாங்க. இதனால பல எதிர்ப்புகளையும் அவர் சமாளிச்சாரு. அது ஒரு பக்கம். பட் அதே வருஷம் 1956 டிசம்பர் 6ல் இயற்கையும் எழுதிட்டாரு. திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டு 1906லேயே, அதாவது 15 வயசுலேயே 9 வயது ராமாபாயை மேரேஜ் பண்ணியிருப்பாரு. 1935ல் மனைவி இறந்து போயிடுவாங்க. தென் 1948ல் தன்னை கவனிச்சுக்கிட்ட நர்ஸை செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பார், நம்ம தந்தை பெரியார் மாதிரி. பட் அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இப்போவும் தமிழக அரசியல்ல இருந்து, குறிப்பாக சமீபத்தில் நடந்த புத்தக வெளியீட்டு விழா, உள்துறை அமைச்சர் பேச்சு சர்ச்சைன்னு உலக அளவில் பேசப்படுற ஒரே தலைவரா, முக்கியமாக எத்தனையோ தலைவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காகவும் தங்களோட உரிமைக்காகவும் போராடி இருந்தாலும் இந்த பூமியில் பிறந்த மனித இனம் தனக்குன்னு உண்டாக்குன இந்த ஏற்ற தாழ்வுகளை நீக்கி மனுஷனை மனுஷனா பார்க்கணும், அனைவரும் சமம்ன்றதுக்காக உலக அளவுலையும் ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் ஒரே குரலா விளங்கியவர் நம் சட்ட மேதை டாக்டர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.